12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷ அமாவாசை இது. இது சூரியன் ஒவ்வொரு ராசி மண்டலத்தின் வழியாக சஞ்சாரம் செய்யும்போது, இந்த கடக மாதத்திற்குள்ள வரும்பொழுது ஒரு மிக முக்கியமான சில சில நிகழ்வுகள்லாம் ஜெகத் உலகத்துக்கெல்லாம் நடக்கும். அந்த வகையில 12/8/2026 ஆடி 27 புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை நாட்கள். அது ஆடி அமாவாசை, பித்ருபக்ஷ அமாவாசை ரொம்ப மிக முக்கியமான ஒரு அமாவாசையாக சொல்லப்படக்கூடியது. வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது. இதில் என்ன விசேஷம், இதில் என்ன சிறப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையில பார்த்தீங்கன்னா, கடகத்தில் ஒரு 4 கிரக சேர்க்கைகள் மிக முக்கியமாக இருக்குது கோச்சாரப்படி. அது மிக முக்கியம். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வழிபாடு பித்ருக்களுக்கு உகந்ததாக இருப்பதோடு மட்டுமல்லாமல், வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆடி அமாவாசை மட்டுமல்லாமல், இந்த நாட்களில் இருக்கக்கூடிய அந்த புதன்கிழமை இருக்கக்கூடிய கிரகநிலை ரொம்ப மிக சக்தி வாய்ந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா, அந்த கடக லக்னத்தில் கடக மாசத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி நாளைக்கு அங்கேயே இருக்கார், சந்திரன். அப்போது நாளைக்கு கிரகநிலை பார்க்கும்போது கடகத்தில் குருவும் இருக்கார், சந்திரனும் இருக்கு, சூரியனும் இருக்கு, புதனும் இருக்கு. நாளைக்கு என்ன ஒரு விசேஷம் பாருங்க, கடகத்தில் குரு உச்சம். அப்போ இந்த அமாவாசை நாளைக்கு நிகழக்கூடியது பூச நட்சத்திரத்தில் நிகழக்கூடியது. அப்போ அந்த கடகத்துக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா பூசமும் இருக்கு. அப்போ பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை, அந்த லக்னநாதனும் அங்கே அந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீர்நிலைகளுக்கெல்லாம் நாளைக்கு சக்திகள் மிக ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, சந்திரனுடைய ஆக்கர்ஷணம் எல்லா நீர்நிலைகளுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பித்ருக்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அங்கே சூரியனும் இருக்கார், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை, அது ஒரு பக்கம். அப்போ சூரியனே பார்த்தீங்கன்னா கடகத்துக்குள்ள இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு. கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா குருவும் நமக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், அப்போ புதனும் குருவும் சேரக்கூடிய அமைப்பு. ஸோ 4 மிக முக்கிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த நாளில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில் இந்த சூரியன், சந்திரன் இதெல்லாம் சேர்ந்து அந்த லக்னநாதனும் அந்த பித்ருக்கா காரகத்துவம் கொண்ட சொல்லக்கூடிய சூரியனும் அங்கேருந்து புதனும் அங்கே இருந்துட்டாங்க அப்படின்னா, இந்த அகால மரண தோஷங்கள், பித்ருஷாபங்கள், பித்ருக்களுடைய அந்த முக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இவர்களுக்கெல்லாம் நாளை மிக முக்கியமான நாளாக சொல்லப்படக்கூடியது. அப்போ இந்த அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கடக மாதம் கிருஷ்ண ரிது தட்சிணாயனம் பராபவ வருஷம் ஆடி 27ஆம் தேதி அதிகாலை 1:27 வரை, அதாவது 2:11 ஆரம்பித்து வியாழக்கிழமை அதிகாலை 12:16 வரைக்கும் இந்த அமாவாசை திதி போகுது. அதுவும் பாருங்க, நாளைக்கு பூச நட்சத்திரம் காலையில் 9:10 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம் ஆரம்பிக்குது. திதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி, வியாதிபாத்த நாம யோகத்தில் வருது. மிக முக்கியமான ஒரு யோகம். ஏன்னா அந்த வியாதிபாத்த யோகங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான யோகம்னு சொன்னாலும் கூட, வியாதிபாத்த யோகம் அதிபதி ராகு வருவார். இந்த ராகுவோட, ஏன்னா அந்த பித்தர்களை முன்னெடுத்து செல்வது பார்த்தீங்கன்னா ராகு ஒரு பக்கம், சனி தொடர்பு, சனியோட அமைப்பு இருக்கணும். அப்போ நாளைக்கு கிரகநிலைகளில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மீனத்தில் சனி, கும்பத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன், சிம்மத்தில் கேது, மிதுனத்தில் செவ்வாய். இதுதான் நாளைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. அப்போ இந்த கிரக அமைப்பில் பார்த்தீங்கன்னா சனிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமத்தில் குரு, சூரியன், சந்திரன், புதன் எல்லாம் இருக்காங்க. அதே பாருங்க 6ல் கேது வருது, 7ல் சுக்கிரன், சனிக்கு 12ல் ராகு, சனிக்கு 3ல் செவ்வாய். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகநிலைகள் அமைப்பு. ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இது. பொதுவாக கடகத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்து அந்த சூரியன் அந்த கடக ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்திலும், சந்திரனும் அந்த சொந்த வீட்டில் இருந்தும், குருவும் அங்கே உள்ள வந்துட்டார் அப்படின்னா, நாளைக்கு இறையருளை மிகப்பெரியதாக கிரகிக்கக்கூடிய ஒரு நாள்.
நீர்நிலைகளுக்கு சக்திகள் அதிகமாகக்கூடிய நாள். எல்லா இறை தெய்வங்களும் வந்து சக்திக்கு வந்து அதிகமாகக்கூடிய நாள். அப்ப நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது மிக முக்கியம். இந்த ஃபார்மாலிட்டி தர்ப்பணம் தயவு செய்து பண்ணாதீங்க. எங்கேயாவது போய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராமேஸ்வரத்துலலாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 500 குடு, உட்காரு, பேர சொல்லு, தாத்தா பேர சொல்லு, பாட்டி பேர சொல்லு, ஏதோ ஒரு ரூ. 10 மந்திரத்த சொல்லிட்டு 3 பிண்டத்த போட்டு கொண்டு போய் கடல்ல கரைச்சுட்டு வந்துரு அப்படின்னு கேட்டா, தயவு செய்து அந்த மாரிலாம் கிடையாது. அந்த மாரிலாம் பண்றது வந்து ஃபார்மாலிட்டி தர்ப்பணம்லாம் கிடையாது சாஸ்திரத்துல. மக்களை வந்து தயவு செய்து பிராமணர்கள் தவறாக திசை திருப்பாதீர்கள். இது வந்து கர்மா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது கர்மா எவ்வளோ பெரிய கர்மான்னு. பணம் கண்டிப்பா நமக்கு தேவை தான். இல்லன்னு சொல்லல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மக்களை தவறாக வழி நடத்தும்போது என்னாகும், அந்த அந்த கர்மா நீங்களும் அனுபவிக்கணும். அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது பாவம். அவன் நம்மள நம்பி தான் வர்றாங்க. அவங்களுக்கு சில முறைகளை சொல்ல ரூ. 500 குடுக்குறவங்க கண்டிப்பா 1000 குடுப்பாங்க. ரூ. 1000 குடுக்குறவங்க கண்டிப்பா 3000 குடுப்பாங்க. அவர்களுக்கு முறையான வழிமுறைகளை சொல்லி, இது இப்படித்தான் செய்ய வேண்டும், இது இப்படித்தான் செய்ய வேண்டும், ஆகமத்தில் இப்படித்தான் சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக எடுத்துச் சொல்லி, கண்டிப்பாக ஒரு நீர்நிலைகளில் வைத்து பித்ரு தர்ப்பணங்களை முறையாக செய்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா, இதை நீங்க இன்னைக்கு செய்யும்போது நாளைக்கு உங்க சந்ததிகளும் நல்லா இருக்கும். அவர்களுடைய கர்மங்களும் நிவர்த்தியாகி, அவருடைய பித்ரு கர்மக்கள் அவர்களை மட்டும் ஆசீர்வாதம் செய்யாது, உங்களையும் ஆசீர்வாதம் செய்யும். அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ அப்ப கிடைக்கிற ஒரு ரூ. 100 ரூ. 500 ரஷ்ல டைம்ல கிடைக்கிற ஒரு ரூ. 100 ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கர்மாவை சம்பாரிச்சுக்க கூடாது. காசு வந்த வழியே திருப்பி போயிரும். அதை செய்யாதீர்கள். யாராக இருந்தாலும் சரி. அதே போல செய்து கொள்பவர்களும் சரி, இதுக்கு ஒரு நியமங்கள் இருக்கு நான் சொல்றேன். இப்ப தர்ப்பணத்துல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, காருண்ய தர்ப்பணம் வந்து ஒரு நிறைய இடங்கள் இருக்கு. தில தர்ப்பணபுரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நென்மேலி செங்கல்பட்டு பக்கத்துல நென்மேலி இருக்கு. சிரார்த்த பெருமாள் இருக்காரு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துல குடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தர்ப்பணம் குடுக்குறது. நம்ம திருச்சியில அம்மா மண்டபத்துல தர்ப்பணங்கள் செய்றாங்க. அதே மாரி கொடுமுடி பவானில குடுக்குறாங்க. இப்படி பல விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தர்ப்பணங்கள் எல்லா வகையிலும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா, இந்த தர்ப்பணம்ங்கிறது என்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பித்ருக்களுக்கு வந்து திருப்தி செய்யக்கூடியது. அப்ப திருப்திங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா, காற்றோட கலந்த ஒரு ஆத்மா அது. அப்போ அந்த காற்றோட கலக்கக்கூடிய ஆத்மாங்கிறது பஞ்சபூதத்துல ஏதோ ஒரு வகையில நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதத்துல அந்த ஆத்மாவானது கலக்குது. அப்ப அந்த ஆத்மா பஞ்சபூதத்துல கலக்கும்போது, அந்த பஞ்சபூதத்தின் வழியாக நம்ம அன்றைய ஒரு நாள் வந்து நம்மள வந்து தொடர்பு கொள்ளும். சந்திரனுடைய நிலை ஆஃப் ஆயிடுது. சூரியனுடைய இது வந்து ஆகர்ஷணமாகுது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பித்திருக்களுடைய தாக்கம் வீடுக்கு வரும். நம்ம குழந்தைங்க நமக்கு வந்து பிண்ட தர்ப்பணம் குடுக்குறாங்களா? நம்ம குழந்தைங்க நமக்கு வந்து கரெக்ட்டா நம்ம வாரிசுங்கிற அடிப்படையில் நமக்கு முறையான அந்த கடமை பித்ரு கடமை செய்யறதுக்கு உண்டான வழிய செய்றாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அது சூட்சும ரூபத்துல வருவாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. எந்த ரூபத்துல வேணாலும் வருவாங்க. அந்த டைம்ல நீங்க அவங்கள வந்து திருப்திப்படுத்தாம, வெறும் வீட்டிலேயே சில பேர் இன்னொன்னும் பண்றாங்க. இது அவங்களுடைய குடும்ப வழக்கப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்ல வந்து சின்னதா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வச்சு, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தட்டுல வச்சு படையல் போட்டு இப்படி பண்றாங்க. இது வந்து அவர்களை வந்து மகிழ்விக்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்வே தவிர, அது வந்து முக்தி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தர்ப்பணம்ங்கிறது வேற, நீங்க வழிபாடுங்கிறது வேற. இப்ப நீங்க வீட்ல உங்க மூதாதையரோட ஃபோட்டோ வச்சு செய்யறது வந்து வழிபாடு. அது வந்து முக்தி கிடையாது. முக்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மூதாதையர்களுக்கு ஆறு, குளம், ஏரி சார்ந்த ஒரு புண்ணிய நதிகளில் ஆ பிராமணர்களை அழைத்து, அவர்களுக்கு மூலியமாக கண்டிப்பாக பித்ரு தர்ப்பணங்கள கண்டிப்பா செய்யணும். இது வந்து உங்களுடைய கடமை. தர்ப்பணம்ங்கிறது வந்து 10 நிமிஷத்துல செய்யறதோ, 15 நிமிஷத்துல செய்யறதோ ஒரு ஃபார்மாலிட்டிங்கிறது கிடையாது. குறைந்தபட்சம் 3/4 மணி நேரம், 1 1/4 மணி நேரம் வந்து தர்ப்பணங்கிறது டைம் ஆகும். இந்த தர்ப்பணத்துக்கு வந்து முறையாக பண்டிதர்களை அழைத்து, அவர்களுக்கு வந்து முறையாக வந்து தட்சணைகளை கொடுத்து, அதேபோல தானத்த குடுத்து, நம்ம செய்ய வேண்டிய அதுக்கு மந்திர உபாசனங்கள செய்து, எள்ளு பிண்ட தர்ப்பணங்களை வைத்து, அதற்கு முறையாக எள்ளு தானங்களை எல்லாம் செய்து, தோஷங்களை நிவர்த்தி பண்ணி ஏன்னா, அந்த 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 தர்ப்பணத்தன்னைக்கு நவக்கிரகங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளுது. இது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. சனி மிக முக்கியமா வந்து அங்க அத கவனிக்கிறார். ஏன்னா, அங்க 2 வேலை 2 தாத்பரியம் வேலை செய்யும். ஒண்ணும் சனிக்கு அதிதேவதை யமன். அப்ப யமனும் அங்க தொடர்பு கொள்கிறார். சனியும் தொடர்பு கொள்கிறார். அப்போ இந்த பித்ரு கர்மாக்களை யார் சரிவர செய்யலையோ, கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கையில வந்து ஏற்றம்ங்கிறது இருக்காது. யாருக்கெல்லாம் பித்ரு கர்மாக்கள் இருக்கும் ஜாதகத்தில் பார்க்கும்போது, சூரியன் அந்த இடத்துல ராகு. அதேபோல சூரியன் கேது. அதேபோல சூரியன் சனி. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பித்ரு கர்மாக்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். இன்னொன்னு சூரியன், குரு. இது 2மே ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, சுபத்துவம், ஒண்ணு பாவத்துவம் 2மே இருக்கு. ஒரு பக்கம் சூரியன், குரு நட்பாக இருந்தாலும், குருவுக்கு சூரியன் சேரும்போது, அந்த நமக்கு முன்னாடி மறைந்தவர்களை சரியான வேத பண்டிதர்களை வைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய
திதி தர்ப்பணங்களை கரெக்டாக செய்வது, இதையும் செய்யணும் கண்டிப்பாக. சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பித்ரு தர்ப்பணங்களை அவங்களோட வழக்கப்படி கரெக்டாக செய்யணும். தயவு செய்து எங்கேயுமே ஃபார்மாலிட்டி தர்ப்பணம் பண்ணாதீங்க. இங்கே 3000 2000 வாங்கிட்டு இங்கே உட்காரு, அந்த பூவை இங்கே வை, அதை அங்கே வை, இது இங்கே வை, அப்படி அப்படி தயவு செய்து கிடையாது. எல்லாமே தர்ப்பணங்கிறது முறையாக 6 கடல் சார்ந்த இடங்களில் உங்களை அமர வைத்து வேத பண்டிதல் மூலியமாக உங்கள் கோத்திரங்களை வைத்து உங்கள் நட்சத்திரங்களை வைத்து அவர்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்று அவர்களுக்கு உண்டான மூதாதையருடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் அவருடைய பெயரையும் வைத்து அந்த பித்து தர்ப்பணங்களை பண்ணணும். இதில் நிறைய பேர் வந்து திலஹோமத்தை போட்டு குழப்பிக்கிறாங்க. திலஹோமங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகால மரண தோஷம், அடிக்கடி வீட்டில் மரணம் சம்பவிப்பது, காரணமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா திலஹோமம் போவாங்க. எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் திலஹோமம்லாம் போகாதீங்க தயவுசெய்து. அந்த மாதிரி கிடையாது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போய் நோண்டக்கூடாது. திலஹோமம் எதுக்கு பண்ணணுங்கிறது இருக்குது, தர்ப்பணம் எதுக்கு பண்ணணுங்கிறது இருக்குது. அதே போல் சிரார்த்தம் அப்படின்னு சொல்லப்பட வரக்கூடிய இந்த தர்ப்பணம் சிரார்த்தம்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் யார் பண்ணணும் யார் செய்யக்கூடாது, இது எல்லாத்துக்குமே நியமங்கள் உண்டு. இப்போ எல்லாம் கமர்ஷியலாக போயிடுச்சதுனால எல்லாம் எப்படி வேணால் யார் வேணால் எப்படி வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. எல்லாரும் ஆத்மா தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரும் ஆத்மாவாக இருந்தாலும் சில பேர் சில விஷயங்களை மட்டும்தான் செய்யணுங்கிற அந்த விதிவிலக்குகள் வந்து நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்தில் வந்து கம்பல்சரி உண்டு. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம சௌரியத்தை தகுந்த மாதிரி சாஸ்திரத்தை மாற்றிக்க கூடாது. அதில் என்ன இருக்கோ அதில் தகுந்த மாதிரி தான் நம்ம வழிமுறைகள் செய்யணும். அப்போ தான் பலனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். எல்லாமே எல்லாரும் செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதனால புரிஞ்சுக்கலாம். இந்தந்த நியமங்கள் இவரவர்கள் செய்யும் பொழுது அந்த பலனை கரெக்டாக முறைப்படி அவர்களுக்கு போய் சேருங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது வந்து மிக முக்கியம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு கர்ப்ப காலத்தில் வந்து கிரகணத்தை பார்க்கக்கூடாது, நம்ம வந்து தேங்காய் உடைக்கக்கூடாது, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லபடியாக பெற்றெடுக்க வேண்டும், சில நியமங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கு. யாத்திரை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கடலில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க கேளுங்க. இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஆதி காலத்தில் பெரியவர்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மாற்றக்கூடாது. நம்ம போய் அதை மாற்றிக்கிட்டு நமக்கு தகுந்த மாதிரி என்ன வேணால் மாற்றிக்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் கிடையாது. அது மாதிரி இந்த ஆடி அமாவாசையில் வரக்கூடிய நாட்கள் அன்னைக்கு வசதி இருக்கிறவங்க ஐயர்களை வைத்து கண்டிப்பாக பித்திரு தர்ப்பணம் பண்ணிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது நதி நீர் நிலை இந்த ஆறு இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து அந்தளவு செய்கிற அளவுக்கு பண வசதி பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த நீர்நிலைகளில் போய் கண்டிப்பாக குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 12 தடவை முங்கி எந்திரிங்க. அந்த 12 பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை எல்லாம் சரி பண்ணுவதற்காக அந்த 12 கிரகங்கள் 12 ராசி பாவத்துக்கு உண்டான அதிபதிகள் நம்மளை தொடர்பு கொள்வார்கள். 9 கிரகங்கள் நம்மளை தொடர்பு கொள்வார்கள். அதிதேவதை திதி தேவதை பித்திருக்கள் எல்லாரும் நம்மளை தொடர்பு கொள்ளும்போது அவர்களை சாந்தப்படுத்துவதற்காக அந்த 12 தடவை அந்த நீர்நிலைகளில் முங்கி எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய துணி மாற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் கண்டிப்பாக ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 தட்டு எடுத்துக்கோங்க. 3 தட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயசு இப்போ என்னவோ அந்த வயசுக்கு தகுந்த தீபம் கண்டிப்பாக போடணும். அது 38ஓ 20ஓ 15ஓ 40ஓ 58 எவ்வளோ வயசு வேணால் இருக்கட்டும். அந்த ஒரு மட்டத்தட்டில் இப்போ ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 40 தீபம் கண்டிப்பாக போடுங்க. இதில் தோஷ தீபம் கிடையாது, ஆத்ம தீபம். இது வந்து முக்தி தீபம்னு சொல்கிறது. இது பக்கத்தில் எந்த கோயில் வேணால் இருக்கட்டும், அதை பற்றி கவலையப்படாதீங்க. ஸோ அந்த கோவிலுக்கு ஒரு தட்டில் 40 வயசு அப்படின்னா 40 அகல் விளக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு தட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், எள்ளை ஃபுல்லாக பரப்பி உங்கள் வயசு எவ்வளவோ அந்த வயசுக்கு தகுந்த அந்த எள்ளு தீபம்னா எள்ளை பரப்பி வச்சு அதுக்கு மேலே அகலை வச்சு தீபம் போடணும். ஸோ 40 தீபத்தை போட்டு இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்து எத்தனை கர்மதோஷங்களும் எனக்கு விலகி, எனக்கு கடன்கள் விலகி, தோஷங்கள் விலகி, தொழில் அபிவிருத்தியாகி, வேலை அபிவிருத்தியாகி, குடும்ப சௌக்கியத்துடனும் ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று மூதாதையர்களை பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய பேரை 3 தடவை உச்சாரணம் பண்ணுங்கள். இது மிக முக்கியம். மனசார அவங்க நாளைக்கு அவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, அவங்க நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, செய்யலை, அவங்க சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, சேர்த்து வைக்கல, அவங்க நமக்கு பங்காளி, நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் கர்மாவுக்கு தெரியாது. இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதை நீங்கள் எல்லாம் விட்டுட்டு அவர்களுடைய இறை சக்தியை நம்ம வந்து கிரகிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் தேவை, உங்களுடைய அனுகிரகத்தால் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டு செல்வதற்கு அடுத்த தடவை வரக்கூடிய ஆடி அமாவாசை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு பொருளாதாரமும் வசதியும் எனக்கு கொடுத்து நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுக்க வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக அவருடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. பெரியவங்களை பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் பெரிய லெவலில் செய்யலனாலும் அந்த செய்ய வேண்டிய கடமையை வந்து கரெக்டாக செய்யறியாங்கிறத பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உனக்கு இருக்கான்னு பார்க்குறாங்க. அதாங்க மிக முக்கியம். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து நீ செஞ்சதுன்னா அப்படின்னா 100ல் அட்லீஸ்ட் 10% குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை நம்ம தொடர்ந்து செய்யணும். ஸோ அதனால் ஒரு ஐயரை வைத்துக்கொண்டு இதை கண்டிப்பாக இது திருப்தியாக செய்யுங்க. ஸோ அந்த அமாவாசை வந்து காலையில் நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு
கண்டிப்பாக கோலம் போடாதீங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. இது வந்து மிக முக்கியமான அமாவாசை. கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் நாளைக்கு. தவிர்க்க வேண்டியது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாள் அசைவத்தை தவிர்த்துருங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உறவு கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் நாளைக்கு வச்சுக்கூடாது. ஏன்னா மூதாதையர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு நாள். ஸோ அதனால் கண்டிப்பாக அன்னதானம் மிக முக்கியமாக செய்யணும். பொதுவாக நாளைக்கு வரக்கூடிய இந்த சதுர்த்தி தேசி திதி வருது. ஸோ அதில் அன்னதானம் செய்வது ரொம்ப விசேஷம். இந்த அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பித்தர்கர்மாக்கள் முடிச்சு பிராமணர்களுக்கு தானம் கொடுங்க. அப்படி வாங்கிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இல்லாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு தயிர் சாதம் அப்படிங்கிறது எதாவது கொடுங்க. காக்காய்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து காகத்திற்கு ஒரு உலர் திராட்சை, அப்படி இல்லை அப்படின்னா தயிர் சாதம், எள்ளு கலந்த தயிர் சாதத்தை வைங்க. மிக முக்கியமான ஒரு பரிகாரமாக இது சொல்லப்படக்கூடியது. அதே மாதிரி நீங்கள் இதை தர்ப்பணம்லாம் முடிச்சுட்டு கடலில் 3 தடவை 9 தடவை முங்கி எந்திரிச்சிட்டு நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா ராமநாத சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். திருச்செந்தூர் போனீங்கன்னா முருகனை தரிசனம் பண்ணுங்கள். எங்கே போனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசனம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் வயதுக்கு தகுந்த தீபத்தை கண்டிப்பாக போட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். குடும்ப வளம் தொழில் வளம் பெருகுவதற்கும் அதே போல் ஆடி அமாவாசையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது அது நம்மளோட குடும்ப வாழ்க்கை, குடும்ப மேன்மை, சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பித்திருக்கர்மாக்கள் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உயர உயர பிறந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் படித்து கீழே கொண்டு வந்துடும். நிறைய ஜாதகர்கள் நான் பார்க்குறேன் செட்டில் ஆகாமறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த பித்திருக்கர்மாக்கள் ஏதோ ஒரு வகையில் போய் லாக் ஆகிடுது. ஸோ இதுக்காக வரக்கூடிய மாதத்திலிருந்து நம்ம பித்திருக்கர்மாக்களை வந்து சரிவர செய்வதற்காக நம்ம ராமேஸ்வரத்தில் அதை பிரத்யேகமாக நம்ம ஏற்பாடு பண்ணித்தரோம். ஸோ அதில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கலந்துக்கலாம். ஸோ அதை பற்றின நியமங்கள், அதுக்கு என்னென்ன வேணும், அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இது செய்ய வேண்டிய கடமை, அது நம்ம சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா அந்த அந்த ஃபீல்டில் நம்ம இருந்து அதை நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா அது தப்பது. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் எல்லாம் அந்த தர்ப்பணத்தை செய்கிறாங்களே தவிர அது முறைப்படி செய்கிறாங்களாங்கிறது அதுக்குண்டான வேத மந்திரங்கள் இருக்குது. அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அந்த பிண்டங்களை கொடுப்பதற்காகவும் அந்த பிண்டங்களை கொடுத்து அது அவர்களை போய் சேருதா இல்லையாங்கிறதுக்காகவும் அந்த மோட்சத்தை வழிகாட்டுவதற்காகலாம் நிறைய வேத மந்திரங்கள் உண்டு. அந்த வேத மந்திரங்களை வந்து கரெக்டாக உச்சாரணம் பண்ணும்போது தான் அதனுடைய பிராப்த பலன் உங்களுக்கு. கஷ்டப்பட்டு நீங்கள் போகிறீங்க எங்கேயோ 500 1000 2000 3000 கொடுத்து போய் பண்ணுறீங்க. அது முறையாக போதா இல்லைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க பார்க்க. 100 பேர் உட்கார வச்சு பண்ணுறாங்க, 50 பேர் உட்கார வச்சு பண்ணுறாங்க, 60 பேர் உட்கார வச்சு பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரே வகையில் பண்ணும்போது எது போகுது எது போகலை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் சொல்கிறாங்க நானும் போகிறேன், எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன். அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கூட்டத்தில் கோவிந்தா போடுறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒத்து வராது. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதை சரிவர செய்யுங்க. இல்லை அந்த செய்யாதீங்க. ஏன்னா 10 பேர் செய்கிறாங்கிறதுக்காக நம்ம போய் செய்யக்கூடாது. நம்ம செய்ய அந்த வேலையை கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது நம்மளுடைய தார்மீக உரிமை. ஏன்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு ஜனனத்தை கொடுத்தது தாய் தந்தையர்கள். இருக்கும்போது அவங்க சில பேர் நல்லா பார்த்துருப்பாங்க, சில பேர் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும், சில பேர் நல்லா வச்சுருந்துருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, எப்படி வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த வம்ச வாரிசுங்கிற எது கொடுக்கறது, சொத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்லை. அதற்கு பின்னாடி அந்த குடும்பத்தினுடைய நியம நிஷ்டங்களை, வழிமுறைகளை சரிவர ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு. அப்போ உங்கள் தலைமுறையிலேயே அது நடக்கக்கூடாது, அது மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை சரிவர செய்யணுங்கிறது தான் என்னுடைய ஆவல், என்னுடைய விருப்பம். ஸோ அடுத்த மாதத்திலேருந்து ராமேஸ்வரத்தில் அமாவாசைக்கு உண்டான பிரார்த்தனைகளை நான் சொல்கிறேன், அது எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம நம்ம அது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் அடுத்தடுத்த விஷயங்களில். ஸோ இதை செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னதானம் செய்யுங்கள். ஏழை எளியவர்களுக்கு வந்து தண்ணி தானம் அதெல்லாம் கொடுங்க, பிரசாதம் கொடுங்க, புரோகிதரை வச்சு பண்ணுங்க, முறைப்படி அந்த தர்ப்பணத்தை கொடுங்க. ஃபார்மாலிட்டி தர்ப்பணம் தயவுசெய்து. ஃபார்மாலிட்டி தர்ப்பணம் என்ன தெரியுமா? ஏதோ சொல்கிறேங்கிறதுக்காக போகிறது, சாமி கும்பிட்றது, ஒரு 2000 3000 பணம் கட்டுறது, உக்காடுறது, பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடுறது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ அப்போ நான் கேட்டேன், நான் எல்லாம் பண்ணிட்டேன் சார், எனக்கு எதுவுமே சரியாகலன்னு சொல்கிறது. இப்படி இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு இருக்குது. அப்புறம் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திலஹோமம் பண்ணுறது. இப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரிலாம் பரிகாரத்தை பண்ணக்கூடாது. ஜாதகத்தில் இந்த மாதிரி தேவை இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் ஜாதகத்தில் போய் நோண்டிட்டு உட்காந்துருக்கூடாது. தேவையில்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு ரீசெண்டாக வரக்கூடிய ட்ரெண்டாக போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதை வந்து சரியான முறையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக பித்தர்களுடைய அனுகிரகம் இருக்கணும். ஏன்னா நம்ம பித்தரோட விஷயத்தில் மட்டும் விளையாடக்கூடாது. தெய்வ காரியங்கள், பித்திரு காரியங்களை மட்டும் நம்ம வந்து விளையாடக்கூடாது. இறைவனுடைய அனுகிரகத்தால் நம்ம எல்லா விஷயங்களையும் சரிவர செய்யணும். அதற்குண்டான மார்க்கங்களை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கைட் பண்ணித்தரேன். அடுத்த மாதத்திலிருந்து கண்டிப்பாக அந்த பித்திரு தர்ப்பணத்துக்கு உண்டான அமாவாசை தர்ப்பணம் ராமேஸ்வரத்தில் நடப்பதற்கு நிறைய சரியான வழிமுறைகளை நான் கொடுக்குறேன். சிறந்த பண்டிதர்களை வச்சு செய்யறதுக்குண்டான வாய்ப்பை நான் கொடுக்குறேன்.
குறைந்தபட்சம் ஒரு 30 பேர் இருந்தால் தான் சிறந்த வேத பண்டிதர்களை வச்சு நம்ம பண்ண முடியும். ஒருத்தருக்காக நம்ம வந்து ஒரு ஒரு ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வர முடியாது. குறைந்தபட்சம் ஒரு 30 பேர் இருந்தால் தான் ஸோ அவர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக எல்லாருக்கும் முறையாக உட்கார வச்சு ஒரு ஹாலில் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியும். 1000 பேர் 500 பேர் சேர்ற இடத்துல போய் உட்கார வச்சுட்டு பண்ணுறப்போ 1,00,000 பேர் சேர்ற இடத்துல போய் உட்கார வச்சு பண்ணும்போது அவர் சொல்கிற மந்திரமும் அவருக்கு புரியாது, என்ன சொல்கிறாருங்கிறது புரியாது. அவசரத்தில் பண்ணணும், அவசரத்தில் செய்யணும், 10 நிமிஷம் தான் டைமு, இப்படிலாம் எந்த விதத்தில் எனக்கு பண்ணுறாங்கங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. பித்திருத்தர்ப்பணங்கிறது அவ்வளோ மிக முக்கியம். அதை வந்து 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் வந்து பண்ணிட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கர்மாவை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள்ங்கிறது அவங்களுக்கு அது புரியல. அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது அவர்களுக்கு சார்ந்தது. ஸோ நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக செய்வோம். அன்பர்களுக்காக வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து ராமேஸ்வரத்தில் அமாவாசைக்கு சிறந்த வேத பண்டிதர்களை வைத்து அதற்குண்டான முறையான வேத மந்திரங்களோட நம்ம இது எப்படி செய்யணுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கலாம். குறைந்தபட்சம் 30 பேர் அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், என்னென்ன செய்யணும், வரக்கூடிய நாட்கள் அந்த பதிவை பற்றி சொல்கிறேன். ஸோ அன்பர்கள் இதை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை நீர்நிலைகளுக்கு செல்லுங்கள், ஸ்நானம் பண்ணுங்கள். இருக்கிறவங்க தர்ப்பணம் பண்ணிங்க, இல்லாதவங்க கண்டிப்பாக ஸ்நானம் பண்ணிவிட்டு நீர்நிலைகளை போய் ஸ்நானம். நாளைக்கு வீட்டில் குளிக்கக்கூடாது, நீர்நிலைகளை தான் போய் குளிக்கணும். குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க, காகத்திற்கு அன்னம் வையுங்கள், தானம் செய்யுங்கள். நிச்சயமாக நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த அமாவாசை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நாளைக்கு கடகரத்தில் வந்து குரு, அதே சமயம் சந்திரன், சூரியன், புதன் 4 கிரக இணைவு, இறைவனுடைய ஆக்கர்ஷணம் நாளைக்கு அதிகமாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நற்பவி நல்லது நடக்கட்டும். மீண்டும் இதுக்கு வரவே வராது இந்த கிரக நிலை.